Shri Gurubhyo Namaha. I am going to make a message, give a message to you, which is not only relevant for Vishwaksena students, but it is relevant to anybody appearing for any exam. All of you know that you are going to appear for the board exam, 10th and 12th board exam for CBSE, and 11th for matriculation. Some of you may be already scoring very good marks, 80s and 90s. Some of you may be scoring somewhere in between, and some of you may be struggling with almost failure kind of a thing. I don't want you to lose your belief. You should know your identity. That is why I am making this speech today. எல்லாருக்கும் புரியணும்ன்றதுக்கு தமிழ்ல நான் பேசுறேன். Because I am going to post it in the YouTube. நம்ம யாரு, நமக்குள்ள என்ன சக்தி இருக்கு, நமக்குள்ள என்ன ஆற்றல் இருக்கு, நம்ம டோட்டல் கெப்பாசிட்டி எவ்வளவுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். கேப்பபிலிட்டி என்ற ஒரு வார்த்தை உண்டு. அந்த கேப்பபிலிட்டிக்கு ஸ்பிளிட் பண்ணி பார்த்தோம்னா கெப்பாசிட்டி பிளஸ் எபிலிட்டி. கெப்பாசிட்டி நம்ம சொல்றோம், நம்ம வாட்டர் டேங்குடைய கெப்பாசிட்டி இவ்வளோன்னு நம்ம சொல்றோம். ஒரு பிரிட்ஜினுடைய லோட் பேரிங் கெப்பாசிட்டி நம்ம சொல்றோம். எல்லாருக்குமே கெப்பாசிட்டி இருக்கு. ஆனால் அந்த கெப்பாசிட்டியை நம்ம எபிலிட்டியாக யூஸ் பண்ணுறோமா, அங்கே தான் வித்தியாசம் வருது. சில நாட்களுக்கு முன்பு இன்னைக்கு ஸ்ரீலங்காலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார். அவர் என்ன கேட்டார், சார் இந்த பள்ளிக்கூடங்களில் பேக் பெஞ்சர்ஸ்ன்னு இருக்காங்க சார், அந்த பேக் பெஞ்சர்ஸை நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியுமா, அவங்கள டெவலப் பண்ண முடியுமான்னு கேட்டார். நான் அவர்கிட்ட சொன்னேன், பேக் பெஞ்சர்ஸ்ன்றது கிடையாது. நாமளாக நினச்சிக்கிறோம் எனக்கு இந்த சப்ஜெக்ட் வராது, எனக்கு கணக்கு வராது. இவர் 40 மார்க் 50 மார்க் வாங்குகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த 100 மார்க் வாங்குகிற ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து அவங்களெல்லாம் முடியும், நம்மளெல்லாம் முடியாது. அதே மாதிரி 500க்கு 490 மார்க்கு 495 மார்க் வாங்குகிற ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துட்டு குறைவாக வாங்குகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் நம்மளால முடியாது, ஏன்னா நான் நிறைய மார்க் வாங்கலை தன்னாலா, என்னால் முடியாது, அந்த நாட்டில் பிறந்தா நான் இன்னும் நிறைய வந்திருப்பேன் என்றெல்லாம் நம்ம நினச்சிக்கிறது. நான் ஒரு கதை ஒன்று சொல்ல போகிறேன். அந்த கதையினுடைய மாரல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஃபார்மர், ஒரு குடியானவர் என்ன பண்ணுறாரு, காட்டுக்குள்ளே போகிறாரு. காட்டில் போகும்போது ஒரு இடத்துல ஒரு முட்டை தெரியுது. அந்த முட்டை வித்தியாசமான கலரில் இருக்குது. அது ஆச்சரியப்படுறாரு. அக்கம் பக்கம் பார்க்குறாரு, எந்த ஒரு பறவையுமே இல்லை. சரி, அந்த முட்டையை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு அந்த முட்டையை கொண்டு வந்து வீட்டில் கோழி முட்டை போட்டிருக்கு. அந்த முட்டையோடு இதை வச்சுடுறாரு. எல்லா முட்டையும் வெள்ளை கலரில் இருக்குது, இது மாத்திரம் வேற ஒரு கலரில் இருக்குது. அந்த தாய் கோழி பாரபட்சம் இல்லாமல் எல்லாத்தையும் அடக்காத்து அந்த முட்டையிலிருந்து குஞ்சுகள் பொறிச்சு வெளியில் வந்துடுது. ஆனால் அந்த வித்தியாசமாக இருந்த அந்த முட்டையிலேருந்து வந்த குஞ்சு மாத்திரம் வேற மாதிரி இருக்குது. அது அப்படியே வளருது. கொஞ்சம் வளர பார்க்கும்பொழுது அந்த முட்டையிலேருந்து வந்த அந்த கோழி குஞ்சு மாத்திரம் கொஞ்சம் பெருசாக இருக்குது சைஸில். அந்த வழியாக அந்த ஊருக்கு ஒருத்தர் வராரு, ஒரு பெரிய படித்தவர். அவர் இந்த இதை பார்த்துட்டு அந்த குடியானவரை கூட்டு கேட்குறாரு, இந்த பறவை எப்படி உனக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, நான் காட்டுக்கு போயிருந்தேன், ஒரு முட்டை கிடச்சிது, அதை கொண்டு வந்து வச்சேன், என்னுடைய கோழி அதையும் அடகாத்தே அது மாதிரி வந்துடுச்சு. இது இங்கே இருக்க வேண்டிய பறவையே இல்லையே, ஏன் இது வந்து இங்கே வச்சுருக்க? அவர் எனக்கு தெரியாதுங்களே. அப்படிங்களா அப்படின்னு கேட்குறாரு. அந்த பறவை மற்ற கோழி குஞ்சுகளோடு இருந்து புழு பூச்சியெல்லாம் சாப்பிட்டே இருக்கு. இவர் போய் அந்த பறவையை கையில் வச்சுக்கிட்டு, நீ இங்கே இருக்க வேண்டிய பறவையே இல்லை, நீ வானத்தில் இருக்க வேண்டிய ஒரு பறவை, நீ உன்னுடைய கெப்பாசிட்டியே வேற, இங்கே இருக்கியே. அது நம்ப மாட்டேன்றது. இல்லை நான் இங்கே தான் பழக்கம், இதுங்களோட தான் நான் பழக்கம் என்னோட. சரி, என்ன பண்ணுறாரு, அந்த குடியவன் சொல்லிட்டு அந்த பறவையை கையில் எடுத்துக்கிறாரு. காட்டுக்குள்ளே போகிறார். காட்டுக்குள்ளே போய் பாரு, எவ்வளோ பறந்த உலகம் இருக்குது பாரு, இங்கே நீ பறக்கணும். அது என்னால் முடியாதுங்க, இதெல்லாம் தெரியாது. உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைக்கு எடுத்துன்னு போய் ஒரு பாறாங்கல்ல நின்றுக்கிறாரு. இப்போ மேலே பற அப்படின்றாரு.
அது பயப்படுது. ஐயோ என்னால் முடியாது, தலை சுத்துறது, இன்னும் மேலே போகிறாரு. அதாண்ட சொல்கிறாரு, நீ உன்னுடைய கெப்பாசிட்டியே வேற, நீ இருக்க வேண்டிய லெவலே வேற அப்படின்றாரு. அது நம்பவே மாட்டேன்டுது. ஏன்னா அது மற்ற கோழி குஞ்சுகளோட பழக்கமாயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுற, மலை உச்சிக்கு போகிறாரு. மலை உச்சிக்கு போயிட்டு இந்த பறவையை மேலே காமிக்கிறார். அண்ணாந்து பாரு, எவ்வளோ பறந்த ஆகாயம் இருக்கு, அங்கே இருக்கக்கூடிய பறவைகள்லாம் பாரு 100 அடிக்கு மேலே சுற்றிக்கிட்டு இருக்கு, நீ அந்த பருந்து பறவைப்பா நீ அப்படின்னா. அப்போ யோசனை பண்ணுது, ஓஹோ அப்படியா நான். அப்போ அப்படி தூக்கி போடுறாரு, தன்னுடைய பறகுகளை விரித்து கொண்டு மேலே பறக்க ஆரம்பிக்குது அந்த பறவை. நான் எதனால் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்குள்ளேயே ஒரு டிஸ்பிலீஃப், நமக்குள்ளேயே ஒரு லிமிட்டேஷன். என்னுடைய பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை வச்சு நம்ம ஃப்யூச்சரை பற்றி நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம். எனக்கு ஞாபகம் இல்லை, ஞாபகம் மறதி அதிகமாக போச்சு, அந்த டெஸ்ட்டில் நான் மார்க் வாங்கலை, இந்த பர்டிகுலர் பாடத்தை இல்லை அந்த ப்ராப்ளத்தை நான் இத்தனை வாட்டி படித்தாலும் வரலை, அது கடவுளே அந்த ப்ராப்ளம் வரக்கூடாது நம்ம எக்ஸாம்பிள் நான் வேண்டிக்கிறோம். அது வந்துடுச்சாலும் அப்படியே டென்ஷன் ஆகிரும் நம்ம. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ வாண்ட் டு டெல் யூ ஒன் திங், யுவர் செல்ஃப் ஐடென்டிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வி ஆர் ஆல் பார்ட் ஆஃப் தி ஹோல் யூனிவர்ஸ். ஒரு ஐன்ஸ்டீனுக்கு என்ன மூளை இருந்ததோ அதே மூளை தான் உங்களுக்கு இருக்கு. ஒரு சர் சி.வி. ராமனுக்கு எந்த மூளை இருந்ததோ அதே மூளை தான் உங்களுக்கு இருக்கு. இன்றைக்கு உலகமே மெச்சக்கூடிய சயின்டிஸ்டா இருந்த நமது அன்புக்குரிய அப்துல் கலாம் அவருடைய மூளை என்னவோ அதே மூளை தான் உங்களுக்கும். பெரிய பெரிய சயின்டிஸ்ட் சீனிவாச ராமானுஜம் என்ன மூளை இருந்ததோ அதே மூளை தான் உங்களுக்கும். அதில் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. நானும் ராதா மேடமும் ஃபிலடெல்ஃபியா என்ற ஊரில் போயிட்டு நாங்கள் படிச்சுட்டு வந்தோம். அந்த இடத்துல சொல்கிறாங்க, தி பிரெயின் இஸ் யூனிஃபார்ம் அக்ராஸ் த ஹியூமன் ரேஸ். அதாவது மூளைகளை கூறு போட்டு பார்க்கும் பொழுது எந்த ஒரு மூளைக்கும் மற்ற மூளைக்கும் வித்தியாசமே கிடையாது. அது அமெரிக்க மூளையாக இருக்கட்டும், ஜப்பானி மூளையாக இருக்கட்டும், ஜெர்மனிய மூளையாக இருக்கட்டும், எந்த மூளையாக இருந்தாலும் அதில் வித்தியாசமே கிடையாது. நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் ஆர் ஐடென்டிக்கல். இட் இஸ் சம்திங் லைக் ஆல் ஆஃப் அஸ் ஹேவ் தி சேம் டெலிஃபோன் வச்சுப்போமே. ஒரு பர்டிகுலர் மாடல் ரெட்மியில் ஒரு பர்டிகுலர் மாடல் நம்ம வாங்குகிறோம், எல்லாருமே வாங்குகிறோம், ஒரே நாளில் வாங்குகிறோம் அப்படின்னா எல்லா ஃபோனாலையும் ஒரே விஷயத்தை செய்ய முடியும். நாம் நினச்சிட்டு இருக்கோம் இவங்கள்ட்ட இருக்க ஃபோனால் தான் முடியும், எங்கிட்ட இருக்க ஃபோனால் முடியாது. அவங்க எப்படி அதை யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க, நான் தெரிஞ்சுக்கல, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ வித் ஹார்ட்லி 30 days to go for the exam, I want you to believe that your capacity is much more than you have understood. Don't judge your performance by the past. இப்போல்லாம் டெஸ்ட் எல்லாம் வைக்கிறோம், அந்த டெஸ்ட்டில் ஒரு 4 மார்க் 5 மார்க் குறைவாக வருது, இல்லை ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்கன்னா டோன்ட் திங்க் தட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி. இதே வித்தியாசம், மேபி நம்ம அந்த ஸ்ட்ரக்சர்டாக படிக்கலை, மேபி அந்த வழிமுறையை நம்ம மனசார நம்ம ஏற்றுக்கலை. ஸோ திஸ் இஸ் த மெசேஜ் ஐ வாண்ட் டு கிவ். Now with hardly 30 days to go, every minute is important for you. You should also play. Half an hour you should engage yourself in some relaxation activities. So stop using the mobile phone. வீட்டில் மற்றவங்க அதிகமாக பேசுகிறாங்க, இல்லை நீங்கள் இருக்க இடம் கொஞ்சம் குறுகிய இடமா இருக்குது, நிறைய பேர் வீட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா எந்த இடத்துல போய் படித்தா உங்களுக்கு அந்த தனிமை கிடைக்குமோ, எந்த இடத்துல இந்த ப்ரைவசி கிடைக்குமோ அங்கே போங்க. 2 விஷயத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த 30 நாளில் ஐசோலேஷன் அண்ட் இன்சுலேஷன். ஐசோலேஷன் நம்ம பார்க்குறோம், அண்மை காலங்களில் பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கொரோனா வந்திருக்கும் போது அந்த கொரோனா வந்தவங்களும் ஐசோலேட் பண்ணி வச்சுட்டாங்க. ரைட், ஐசோலேட் யுவர் செல்ஃப். இந்த கூட்டத்தில் வேண்டாம். இப்போ வீடு ஸ்கூலில் நான் பார்க்குறேன், வகுப்பில் பார்க்குறேன், நிறைய வளன்னு பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த half an hour 10 minutes முக்கியம். ஐசோலேட் யுவர் செல்ஃப், கோ டு டிஃபரெண்ட் பிளேஸ். இன்சுலேட் யுவர் செல்ஃப். இன்சுலேட் அப்படின்னா தேவையில்லாததெல்லாம் மனசில் போட்டுக்காதீங்க. வெளியில் எவ்வளோ நடக்கலாம், இன்றைக்கு பல பிரச்சனைகள் வரலாம். இன்சுலேட் யுவர் செல்ஃப். எப்படி ஒரு எலக்ட்ரிக்கல் ஒயரை இன்சுலேட் பண்ணுறாங்களோ அது மாதிரி இன்சுலேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், அடுத்த 30 நாட்கள் உங்களுடைய 85 ஆண்டுகளை நிர்ணயம் பண்ணக்கூடிய நாட்களாக இருக்கணும். ரைட், நமக்கு இஷ்டமோ இல்லையோ மார்க் வச்சு தான் நமக்கு எவாலுவேட் பண்ணுறாங்க. ஒருவேளை அடுத்த சில ஆண்டுகளில் மார்க்கை கடந்து நம்ம எவாலுவேட் பண்ணுறாங்களா, தட்ஸ் a different thing. But today your mark is very very important. As far as our school Vishwaksena Education Institution is concerned, we are trying our best. உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் கோச்சிங் கொடுத்துருக்காங்களா, மிஸ் பண்ணாதீங்க, போங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையா, உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை கிடையாது.
எத்தனையோ ஞாயிற்றுக்கிழமை வரப்போகுது. ஆஃப்டர் தி மே எக்ஸாம், ஆஃப்டர் தி மே ஆர் ஜூன் வாட் எவர் யுவர் எக்ஸாம்ஸ் ஆர் ஓவர், ஆகஸ்ட் செப்டம்பர் வரையிலும் உங்களுக்கு காலேஜ் இருக்க போகிறது கிடையாது. நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம். அப்போ ஸோ முழித்து கொண்டு இருக்கக்கூடிய நேரங்கள் எல்லாம் படிக்கக்கூடிய நேரங்கள். Ask God, the teachers will do anything for you. Will do anything for you. Okay? So, what I wanted to convey to you is your past is not yourself. Your mark is not yourself. Your capacity is a huge capacity. நான் அந்த கெப்பாசிட்டிக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நம்ம மூளையில் இருக்கக்கூடிய இந்த நியூரான்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம ஒவ்வொருக்கரும் 160 கோடி நியூரான்களோடு நம்ம பறக்கிறோம். 160 crores. Each neuron capacity is 20 lakhs information. No, to 2 billion. ஒரு நியூரான் இருக்கு. அந்த நியூரான், இந்த பாக்கெட் தான் நியூரான் அப்படின்னா இந்த நியூரான்ல 20 லட்சம் இன்ஃபர்மேஷன் வைக்க முடியும். இன்னைக்கு நானும் ராதா மேடம் பேசிட்டு இருந்தோம். 1 மார்க் கொஸ்டின்லாம் எடுக்க போறோம். எடுத்து உங்களுக்கு அதுக்கு தனியா ஒரு ட்ரில்லிங் கொடுக்க போறோம். எத்தனை 1 மார்க் கொஸ்டின் இருக்கோ எத்தனை 1 மார்க் வித் ஆன்சர்ஸ் கொடுக்க போறோம். ஸோ உங்களால் முடியும். அப்போ ஒரு நியூரானில் 20 லட்சம் இன்ஃபர்மேஷன் வச்சுக்க முடியும்னா 160 கோடி நியூரான் இங்கே இருக்கு. அப்போ மறதி என்பதே கிடையாது. நிறைய பேர் நினைக்கிறீங்க எனக்கு மறந்து போகுது அப்படின்னா யூ ஆர் நாட் யூஸ்ட் யுவர் அட்டென்ஷன். நான் நிற்கிறேன், உங்களை பேசுகிறேன், எங்க முன்ன இங்கே இருக்கீங்க அப்படின்னா ஐ எம் கான்ஷியஸ் அபவுட் இட். ஸோ பி கான்ஷியஸ் வாட் யூ ஆர் டூயிங். என் மனசில் என்ன மாதிரி எண்ணங்கள் எல்லாம் ஓடுது, சோம்பலாக இருக்குனா, இல்லை இரிட்டேட்டடாக இருக்குனா, கோபமாக இருக்குனா, அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கோயிங் ஆன் யுவர் மைண்ட். இந்த கம்ப்ளீட் சைலன்ஸ் ஐ வாண்ட். கம்ப்ளீட் சைலன்ஸ். வகுப்பில் பேச வேண்டிய அவசியமே இல்லையே, எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்களே. உங்களை படிக்க தானே கூப்பிட்டுருக்காங்க, ஏன் வாய் திறந்து பேசுறீங்க? மௌனம் இருந்தோம், இருந்து இருங்க. ஒரு நாளைக்கு 25 வார்த்தைகளுக்கு மேலே நான் பேச மாட்டேன், எக்ஸப்ட் படிப்பு சம்பந்தப்பட்ட வார்த்தைகள். உங்களால் முடியும். This is the message I wanted to give you. All the best. Thank you.